ஒரு ஆசீர்வாதத்தில் எல்லா வாழ்நாளும் வந்து சீக்கிரம் வந்து டயபெட்டிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நின்று எல்லா ஐஸ்வர்யத்துக்கு எல்லா வாழ்வாங்க வாழவே வாழ நினைச்சிருக்கு. பரவாயில்லையே, சிவனுடைய புகழையே வாங்கியிருப்பாரு. அருமை 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 தான் கையில் வச்சுருக்கேன். ஆக்சுவலி எனக்கு பேர் இந்த பூ தான் அருமையான உள்ள எப்படி லீவ் கிடைச்சிச்சா? சைக்கிள் என்ன இது வரும்போது இப்படி வித்தியாசமாக வாங்கிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்குது. பாருங்க, தாமரை வாங்கிட்டு வந்துருக்காரு, வேறு யாராவது பாரிஜாரம் வாங்கியிருந்தாங்க, யாராவது மகிழம்பு வாங்கியிருந்தாங்க, நெல்லிக்காய் வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து மகாலட்சுமியோட கதாட்சம். உங்களுக்கு தான் தெரியும், நான் பாட்டுக்கு வரிசை எல்லாம் உங்கள் கையில் தான் கொடுக்குறேன், இதுதானுங்களா? அதனால் இதெல்லாம் வந்து மகாலட்சுமியோட அம்சம். ஒரு தெரிஞ்சிருக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. நம்ம வரிசையாக எல்லாத்தையும் போட முடியாது, மாதம் எல்லாம் பெரிய லிஸ்ட்டாக சொல்கிறான்னு சொல்லக்கூடாது. நம்ம விட்டுட்டோம். சிதார்கள் இதெல்லாம் யார் உங்கள் கையில் தான் திருப்பி கொடுக்குறோம். ராஜகிரின்னு சொன்னேன், ஒரு நெல்லிக்காய் வாங்கி வந்தார், பாரதியார் மகிழம்பு யாரும் வாங்கியிருந்தாங்க, மரகதான் இது மழைக்குழுந்து யாரும் வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த பூஜைக்கு அருமையான விஷயம் சார். மொத்தம் எத்தனை பேர் சார் வச்சுக்கோங்க? ஐயோப்பா, காலையிலேருந்து சார் கூட சொன்னார் சார், குரூப்பாக கொடுங்க. பாவம் சார், என்னை பொறுத்தவரை குரூப்பாவோட கொடுத்துட்றேன், ஆனால் தனியாக கொடுக்கும்போது தான் எஃபெக்ட்னு இவ்வளோ எனர்ஜியை போட்டுட்டு இருக்கேன். அதனால போர் அடிச்சுட்டு யாரும் கிளம்பிடாருங்க. அவ்வளோ பெரிய விஷயம், இதோட வேல்யூ தெரியுமா என்னன்னு தெரியல. ஏதோ ஜென்மாந்திர புண்ணியம் வந்துட்டீங்க, அதனால தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன சுரேஷ் சார், குரூப்பாக 5-5 பேராக கொடுத்துருவா சார்? நல்ல ஐடியா தான் கொடுத்தாரு. ஏன் மாஸ்டர் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? 5-5 பேராக கொடுத்துருங்க. கொடுத்துருவோமா சார்? கொடுத்துருவோமா சக்கரவர்த்தி சார்? குரூப்பாக கொடுத்துருவோமா? கட்டு சரி சார், சண்டைக்கு வந்துடுவாரு. என்ன எல்லாருக்கும் மட்டும் தனித்தனியாக கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் குரூப்பாக கொடுக்குறீங்க. அப்படி போர் அடிக்க அவசர வேலைன்னு சொல்லுங்க, குரூப்பாக கொடுக்குறேன். அது கடமைக்கு செய்யறது. இன்னொரு குரூப்பாக செய்யணும்னா 15 நிமிஷம் ஒருத்தர் ட்ரை பண்ணலாம். வாங்க சார், வாழ்த்துக்கள். பயங்கர ஆசிரியர்கள்லாம் பயங்கர சுகுமார் சார், போன 108 நாள் பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இருக்குது சார், 108 நாள் பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 108 நாள் பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு, கிட்டத்தட்ட 108 நாள் கூடிய ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் தந்திரால் அடிச்சு தூள் கலப்பு என்னென்னமோ அனுப்பது சொல்லியிருக்காரு. எப்பொழுதுமே வித்தியாசமான தூள் வந்து கடலூரில் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு லீவை போட்டு நம்மளுக்காக வந்திருக்காரு. அவர் சில அனுபவம் ஃபோட்டோ குருஜி அவர்களுக்கு வணக்கம் மற்றும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். இதுவரைக்கும் நான் எங்கேயும் தீட்சை அப்படிங்கிறதுலாம் பெற்றதில்லை. நேர்முகமாக ஒரு குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கினத இந்த பாக்கியம் வந்து மிருத குருட்ட வாங்கிறதுக்கு எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. உண்மையில நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த 30 பேர் 32 பேர் நம்ம வந்திருக்கோம். எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பூர்வ ஜென்மத்து தொடர்பு இருக்கிறதுனால தான் எதாச்சா அந்த சாருடைய அனுபவம், அதாவது வந்து சாருடைய தொடர்பு எனக்கு கிடைச்சிது. இது இது எப்படி ஏன்னா இன்னைக்கு இது என் உடம்பெல்லாம் சிலுக்குது. உண்மையிலே வந்து அதுதான் உணர்வு. அதாவது எதாச்சா கிடைச்ச ஒரு தொடர்பு, பட் ரொம்ப பற்றுதலா ரொம்ப அது பாரம்பரியமான தொடர்பு இருந்திருக்கு போல. அதுதான் சார்கிட்ட வந்து எனக்கு அதை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த தந்திராங்கத்துக்குள்ளார வரும்போது ஏதோ நினைச்சு வந்தேன், பட் உண்மையிலேயே வந்து பயங்கரமான எனக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அதெல்லாம் வந்து ஒரு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒரு ஒரு முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திரும்பவும் அதை தொடர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது வந்து சாரால தான். அந்த மாதிரி எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. இன்னும் நல்லா இருக்க சாருடைய ஆசீர்வாதம் எப்போது எனக்கு கிடைக்குங்கிறத நம்பிக்கை இருக்கு. அதை தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு அந்த வஜ்ரதேக பயிற்சிக்குள்ளார வந்த பிறகு நமக்கு, அதாவது இதெல்லாம் எதிர்பார்க்கல. வஜ்ரதேகம்னா ஏதோ சார் வந்து எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாரு, ஏதோ உணவு முறை சொல்லிக் கொடுப்பாரு, எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற முறையை சொல்லிக் கொடுப்பாரு, இப்படியே அந்த எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படிதான் நினைச்சோம். ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமா ஒரு விஷயங்கள் இதுக்குள்ளார வரும்போது உண்மை ஆத்மார்த்தமா நம்மளுடைய ஆன்மீகமும் எந்த அளவுக்கு இதுக்குள்ளார இருக்கு. அந்த வஜ்ரதேகம் பெறத்துக்கு உடல் வலிமை மட்டும் கிடையாது, மன வலிமையும் தேவை
அந்த என்லைட்மெண்ட்டை நோக்கி தான் நம்ம இதுக்கு பயணத்துக்குள்ளார வந்திருக்கோம். அந்த என்லைட்மெண்ட்டுக்கு வந்து இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு வந்து தேவை அவசியம், அதை வந்து நாளும் போலும் அது கூடி வர நேரத்தில் அதை கரெக்டாக நம்ம அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நினைச்சு நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். இந்த நாள்லாம் வந்து எனக்கு அதான் மறக்க முடியாத நினைவுகள், மறக்க முடியாத அனுபவம். இதனுடைய முதல் அனுபவம். இதை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். அந்த அமிர்த குரு ஆசீர்வாதத்துல இன்னைக்கு வந்து இனிமேல் என்னுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு எனக்கு பிறந்திருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அது அப்படியே நினைச்சுக்கிட்டேன். அதாவது நான் இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பட் அதனாலதான் நான் சண்டே வரேன்னு கூட சாருக்கு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அது சர்வசாதாரணமா இன்னைக்கு எனக்கு லீவும் வந்துச்சு, அது கிடைச்சது. அதே மாதிரி என்னுடைய பயணங்கள் எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு. நான் கிளம்புறதுல இருந்து வர்றதுல இருந்து பஸ் கிடைக்கிறதுல இருந்து, பட் நான் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வந்து அந்த சூழ்நிலைகள்ல இருந்து எல்லாமே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது கண்டிப்பா அதெல்லாமே எதை சொல்லிச்சுன்னா, இனிமேல் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையா இன்னைக்கு அமைய போகுது அப்படிங்கிறத காமிச்சது. அது கண்டிப்பா இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இது இருக்கும் அப்படிங்கிறத நம்பி எப்போதும் இந்த அமிர்தனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்க வேண்டும் என்று வேண்டி எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களுக்கு வந்து எத்தனை கிலோ எடையை குறைச்சிங்க, இப்போ உங்க ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு எல்லாரும் இவரோட ஆடியோ ரொம்ப ஃபேமஸ். 2 நிமிஷம் லைவ்லேயே சொல்லுங்க, அனுபவம் நல்லா இருக்கும். சார், நான் வந்து அதாவது தந்திராக்குள்ளார வரும்போது ஏதோ ஒரு வித்தியாசமா சார் வந்து ஏதோ ஒரு கிளாஸ் கொண்டு போறாரு. அது எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே நம்பிக்கை இல்லாம தான் நான் அதுக்குள்ளார வந்தேன். பட் நமக்கு வந்து ஒரு இன்னெக்ஸ் முடிஞ்சு நமக்கு 50 இயர்ஸ் நம்ம தாண்டி வந்துட்டோம். இதுக்கு மேல என்ன இல்லறம் வேணாம், நம்ம வந்து வேற ஒரு மார்க்கத்துல நம்ம அதாவது என்லைட்மெண்ட்டை நோக்கி நம்ம போகணும், இதுக்கு மேல இது நம்ம போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி இதுக்கு மேல நம்மளால வேணாம், இது நாங்க சரியா வராது அப்படின்னு நினைச்சு ஒதுங்கி இருந்த காலகட்டத்துல சாருடைய அந்த ஆடு பார்த்து தான் உள்ளார வந்தேன். ஆனால் அது ஒரு வித்தியாசமா அந்த கிளாஸ் இருந்துச்சு. அதை சாருடைய அட்வைஸ் என்ன சொல்றாரோ அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ண, அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக ஃபாலோ பண்ணலை. பட் அவர் சொல்லி கொடுத்தது சில உணவு முறைகள், என்ன தேய்ச்சி குளிக்கிறது, பட் அந்த கேகல் யோகாஸ் அது இல்லாமல் வந்து ஒரு சார் டாஸ்க் வச்சுருந்தாரு, ஒரு 108 நாள் ஓடணும், பிளட் ப்ரூஃப் கார்ட் பெறணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அதை வந்து என்னால் ஓட முடியாதுன்னு தான் நினச்சேன். பட் நான் ஃபஸ்ட்டு எடுத்து ஓடும்போதெல்லாம் என்னால் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட ஓட முடியல தான். பட் ரொம்ப என்னால் முடியல, இது முடியாது போல அப்படின்னு நினச்சிட்டேன். சரி, நமக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சாட்டுக்கு, நமக்கு வந்து இதுக்கு மேலே அதிகமாக ஓட முடியாது போல அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சார் என்ன சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஓடுங்க, ஓட ஓட உங்களால் ஓட முடியும்னு சொன்னார். அவரை தான் நினச்சிப்பேன், எதுவுமே முடியாதுங்கிறப்ப அவரை நினச்சிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம், சாரை நினச்சிக்கிட்டே ஓடுவேன். அப்படி ஓட 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 கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மாதம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 2 கிலோமீட்டருங்கிறத நான் வந்து சாலிடாக டெய்லி வந்து 2 கிலோமீட்டருங்கிறத ஒரு 150 நாள் வரைக்கும் ஓடிருக்கேன். பட் இது ஓடுறப்போ என்ன ஆச்சுன்னா, பட் நல்லா என்னுடைய பாடி வெயிட், இப்போ கொஞ்சம் பாடி எனக்கு நான் நிறுத்தினதுனால கொஞ்சம் வெயிட் போட்டேன். பட் கிட்டத்தட்ட இப்போ வந்து 4 kgs நான் ஏறி இருக்கேன்னு சொல்லணும். அப்போ நான் இன்னும் 4 kg குறைஞ்சிருந்தேன். அப்போ நல்லா வந்து உடம்பு நல்லா ரெடியூஸ் ஆயிருந்தது. இந்த பெல்லிஸ் கூட கிடையாது. அப்போ நல்லாவே இருந்துச்சு, உடம்பு நல்லா இருந்துச்சு. பட் அதை நிறுத்தினதுனால தான் இப்போ கொஞ்சம் வெயிட் வந்துச்சு எனக்கு. பட் அப்போ என்ன ஆச்சுன்னா, நல்லா பிரீத்திங் நல்லா கிடைச்சிது. அதாவது அந்த சார் சொல்லுவார், டீப் பிரீத் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார், ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லுவார். உண்மையிலே ஓட முடியாத காரணம் என்னன்னா, அப்போ ஹார்ட் சரியா வேலை செய்யலைங்கிறது தான் காரணம். ஓட 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 என்ன ஆச்சுன்னா, அந்த பம்பிங் வந்து நல்லா வந்து ஹார்ட்டோட பம்பிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுச்சு. அது டெவலப் ஆக நம்மளால ஓட முடியுது, அவ்வளோதான். பட் அந்த பம்பிங் வந்து நல்லா வந்துச்சு. பட் டக்கு 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 டக்குன்னு நமக்கு வந்து அந்த சவுண்டு கேட்கணும்னு சொல்லுவார் சாரு. அதெல்லாம் நான் உணர்ந்தேன். ரொம்ப தான் ஃபர்ஸ்ட் நான் 2 மாதம் ஓடும்போது அதெல்லாம் எனக்கு தெரியல. ரொம்ப கை வச்சு பார்ப்பேன், சத்தம் கேட்குதான்னு, அப்போதான் சத்தம் கேட்கும். பட் அதுக்கப்புறம் வந்து நல்லாவே அந்த டப்லப்ங்கிற சவுண்டு வர ஆரம்பிச்சுது. அப்போதான் வந்து ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. சார் சொல்லுவார், கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஓடிட்டீங்க அப்படின்னு சொன்னால், 108 நாள் ஓடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 10-12 வருஷத்துக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்குங்கிறது எட்டி கூட பார்க்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எனக்கு வந்து போச்சு. என் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லுவேன், என் குருநாதர் சொன்ன மாதிரி இனிமேல் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வராது, சொல்லப்படாது. எவ்வளோ பேர் வந்து சின்ன வயசுல அப்படியே விழுந்து இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. பட் எனக்கெல்லாம் அது வராதுமா. நான் அது வந்து சார் அமிர்த குரு வந்து எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. அவர் சொன்னதுனால தான் நான் ஓடி இருக்கேன்.
ஓடி இன்னைக்கு வந்து உண்மையிலேயே நல்லா என்னோட ஹார்ட் பஞ்ச் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். இதெல்லாம் உணர்வுபூர்வமாக தான் நான் சொல்றேன். பட் அதனால வந்து ஒரு டாஸ்க்கும் வந்து நம்மளா வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப அதுக்கு தான் நமக்கு குருநாதருங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ அதனாலதான் அந்த குருநாதர்கிட்ட நம்ம எப்போதும் அவர் காலநிலையில நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா, நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நமக்கு வந்து நம்மளுடைய ஆயுள் வந்து நின்றுகிட்டே இருக்கும், நம்மளோட ஆரோக்கியம் பெருகிட்டே இருக்கும், நமக்கு என்லைட்மெண்ட்ங்கிறத நம்பிக்கை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு நேரத்தில் அதை அச்சீவ் பண்ணுவோங்கிற நம்பிக்கையை கண்டிப்பா எல்லாருக்கும் வரும்னு இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சார் வந்து கலெக்டரேட்ல வந்து ஒரு நல்ல உயரிய பதவியில் இருக்காரு. அது என்ன சொல்ல வேண்டாம், நிறைய அனுபவம் போயிட்டு இருக்கனால சொல்ல வேண்டாம், நீங்க போலாம். நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது வந்து இந்த குரு தீட்சை ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, உங்க குலதெய்வம், உங்க ஃபேமிலி கார்டு சார் கர்மா கரையாம இதுக்குள்ள வர முடியாது சார். எழுதி தரேன் சார், கர்மா கரையாம என்னிட்ட தீட்சை வாங்க முடியாது. இத்தனை ஞானிகளை கூப்பிட்டு, இத்தனை இறைவன்களை கூப்பிட்டு, இத்தனை ஜோதிலிங்கத்தை கூப்பிட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணா கோடி கோடியான ராஜா நீங்க சாதாரண மனிதராக உட்கார்ந்துக்கலாம். ஆனா ஒவ்வொரு மனிதரும் அசாதாரண மனிதராக பிவிவிஐபியாக அவ்வளவு அந்த மாதிரி மாஸ்டர் ஏதோ வந்து 108 போயிட்டு சொல்லிட்டு 10 நாள் விட்டுவாருன்னா இது அவரே எதிர்பார்க்க மாட்டாரு. 10 வாட்டி போட்டு மகேந்திரன் ஓடுவாரு, சுரேஷ் சார் ஓடுவாரு, கரண் ஓடுவான், 4 பேரும் நிற்பாங்க. ஆனா பேர் மட்டும் 60 பேர் போடுவாங்க. இப்பயும் 65-66 பேர் இருக்காங்க. ஆனா 30 பேர் தான் ஆக்டிவா இருக்காங்க. எதுக்கு வந்தோம் ஏதுக்கு வந்தோம் அப்படின்னு தெரியாம சில பேர் விட்டு வந்துருவாங்க. ஆனா சில பேருக்கு அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். சதாசிவ சாருக்கு நான் சொல்லிட்டு 12 சிம்மராசிக்கு கொஞ்சம் டைமிங் சரியில்லைன்னா அவரே வந்துட்டாருன்னா அப்ப நான் யோசிச்சு பாருங்க. ஒரு சிம்மராசி நம்மள்ட்ட பாவம், ஆனா என்னென்னமோ பறக்கை விட்டு என்னென்னமோ பண்ணி பாக்குறேன். அவனை ஆட்டி வைக்கிறது அஷ்டபதி சனி. நான் தலையிலிருந்து தண்ணி பிடிச்சி பாக்குறேன், அவனுக்கு ஒரு நல்லது நடக்குமா அப்படின்ட்டு. இந்த சிம்மராசிக்கான நானான்னு பாக்கலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலை இவெல்லாம் பாருங்க, சொன்னாருங்கிறது என்ன ஏதுன்னு தெரியாம வந்து உட்காந்துருக்காரு. வந்து இன்னைக்கு தீட்சை பெற்றுட்டார் சார். தீட்சை பெறுவது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு நான் எவ்வளவு ரிப்போர்ட் போட்டு சார் உண்மையை சொல்றேன் சார், என்னால 3 பேருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். மிஞ்சி மிஞ்சி 4 பேருக்கு தான் கொடுக்க முடியும். இதுக்கப்புறம் ஓடிட்டு இருக்க வண்டி ஓடிட்டு இருக்குன்னா உங்க குலதெய்வமும் என்னுடைய ஓச்சவும் என்னுடைய 18 சித்திரங்களும் யாரோ வரைக்கும் நடத்திட்டு. அதனாலதான் 4 பேர் பயங்கர பார்த்து அது மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு 11 பேர் கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வண்டி ஓடுச்சுன்னா இறைவன் சரணாகி வந்து உட்கார்ந்து எப்பா நீ பாத்துக்கப்பா. அப்ப வந்து அவ்வளவு நாளைக்கு பண்ணது எனக்கு வந்து அவ்வளவு தெம்பு கிடையாது. எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட 4 மாதமா பண்ணி என்னைக்கு சொன்னோமோ அன்னையில இருந்து அதுக்கான உடற்கட்டு செக்கர் போட்டேன். அதுக்கான சும்மா மந்திர தீட்சைகள் சாதாரண கொடுத்த முடியாது. இப்ப சார் பல இடத்துல வாங்கியிருக்கேன்னு சொன்னாரு. குரூப்பா படிச்சு 25 பேர் படிச்சு கொடுத்துருவாங்க. இப்படி காதுல மோதி கையை உருட்டி சார் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? அந்த சொன்ன மந்திரம் அஷ்டத்துக்கு அந்த கட்டு கட்டாம யாருமே கொடுக்கூடாது சார். மந்திரம் வந்து நான் இங்கிட்டு ஓதி அங்கிட்டு போயிடும். அந்த அஷ்டத்துக்கு கேள்விப்பட்டீங்க? நீங்க தான் எவ்வளவு மந்திரம் பேசுறீங்களே, உண்மையா சொல்லுங்க சார். அந்த அஷ்டத்துக்கு மந்திரம் கேள்விப்பட்டீங்களா? இல்ல நீங்க கேள்விப்பட்டீங்களா சார்? அஷ்டத்துக்கு மந்திரம் ஓமிய வேணீஸ்வரா கவலை உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புறேன். உங்களை யாரும் எது நாசமா உங்களை யாரும் உங்களை கிட்ட நெருங்கவே முடியாது. அப்படி போய் சாதாரண நினைச்சுக்கிட்டாரு. எவனையும் இருக்க அந்த கட்டு பீஷ்மர் போட்ட கட்டு. நீங்க மகாபாரதம் பாத்தீங்கன்னா கட்டு ஐசியால கட்டு போனாலும் தனியால கட்டு போனாலும் மந்திர கட்டு அப்படிங்கிறது வந்து இவ்வளவு காலம் நான் உயிர் வாழ்ந்து கொண்டு இருப்பதுக்கு எனக்கு குருநாதருக்கு அந்த மந்திர கட்டு ஒண்ணு. எங்க போனாலும் அந்த கட்டு போடாம போக மாட்டேன். எவ்வளவு கெட்ட நேரம் இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லா எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஓம் என் மேனி ஈஸ்வரனா சொல்லுங்க. ஓம் என் மேனி ஈஸ்வரனா காவல், 2 வசங்களும் பரமேஸ்வரன் காவல், உன்னிதமான உடல் 32 ஓம் என்ற அச்சதம் காவல், சென்னியில் வீரபுத்திரன் காவல், சிறப்புடன் இருந்து சித்தன் வந்து சிவான வைரவன் சுற்றிருக்காள். ஓம் நமச்சிவாய். இதில் முதல் 2 வரி அடுத்த 2 வரி பூவிலே கண்டு போயிடும். ஓம் என் மேனி ஈஸ்வரனா காவல், ஈஸ்வரனோட வேற காவல். என் மேனி 2 புஜங்களும் பரமேஸ்வரன் காவல், உன்னிதமான உடலும் 32 ஓம் என் மேனி ஈஸ்வரனா காவல், 2 புஜங்களும் பரமேஸ்வரன் உன்னிதமான உடல் 32 ஓம் என்ற அச்சதம் காவல் 32. எப்படி கந்தசஷ்டி கவித்தத்தோட கந்தசஷ்டி கவித்த 4 மூலம் நீங்க சொல்லி வந்து அதுலயே முடிஞ்சு போச்சு. ஓம் என்ற 32 உருவம் அஸ்டல் பாடி. உங்களுக்கு 7 மந்திரத்தோட விளக்கம் சொல்றேன். 7 பாடி எப்படி விளக்குது சார்? அஸ்டல் பாடி தான். ஆனா 32 உருவம் சொல்றாங்க. 32 உருவம் இருக்கு உங்க உடம்புல. நேற்று வாழ்ந்த செல்லு நீங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த சித்தர் முறைப்படி அந்த அஷ்டமா சித்த அனிமா மகிமா கனிமான உலகத்துல ஏதோ மாஸ்டர் போறாரு பூஜை தோறாரு இதை போட்டு ஏதோ சார் அந்த மந்திரத்தோட வேலையை புரிஞ்சுங்க. ஓம் என்ற அச்சதம் எப்ப 32 ரூபாய். ஓம் 32 உருவம் இருக்குங்களா சித்தன். ஒருத்தனுக்கு வந்து ஒரு வாய் மனவாய் வளர்ந்து வரும்போது 32 உருவம் இருக்கான். அந்த 32 உருவம் யாரு சார் காப்பாற்றா? பட்டு சுரே சார் யாருக்காக? ஓம் என்ற அச்சதம் காவல். ஓம் என் வேணி ஈஸ்வரனா காவல், 2 புஜங்களும் பரமேஸ்வரன் காவல், ஓம் என் வேணி ஈஸ்வரா 2 புஜங்களும் பரமேஸ்வரன் உன்னிதமான உடல் 32 உருவம் அச்சதம் சென்னியில் வீரபுத்திரன் காவல், சென்னியில் வீரபுத்திரன் காவல், சிறப்புடன் இருந்து சுத்தமான வைரவன் சுற்றிலும் காவல், பைரவர் ரசத்துக்கு பைரவர் காசியில் இருக்க கால பைரவர் எங்களை காப்பாத்தி கொடுங்க. என்ன மாதிரி மந்திரம்? இந்த மந்திரம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும். இந்த மந்திரத்தை வாங்கறதுக்கு காத்துதானே இருக்கணும். நான் ஏன்னா தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதோட விளக்கத்தை எல்லாருமே வந்துட்டீங்கனால குரூப்ல இது கூகுள தேடி பாருங்க. அதை உடனே சும்மா தேடி பார்ப்பாரு. கூகுளோட அட்வான்ஸ் கூகுள தேடி பாருங்க. 2 வரியே மறந்துப்போம். ஓம் என்ற அச்சதங்கிறதுக்கு போட்டு பாருங்க. ஓம் என்ற அச்சதன்
ஓம் என் ஏணி ஈசனா காவல் அப்படிங்கிறத போட்டு பாருங்க, முழு மந்திரம் வராது. ஓம் என் போட்டு பாருங்க சார், என்ன வருதுன்னு சொல்லுங்க சார். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னு கூகுள் தேடுங்க. ஓம் என் ஏணி ஈஸ்வரனா காவல் அப்படிங்கிறது கூகுள்ல என்ன சொல்லுது மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்லுது? பிருத்திவா மேடம் என்ன சொல்லுது? ஏய் மேடம், நான் மேடத்துல கிட்டக்கே பார்க்கல, கிட்டக்க வாங்க மேடம், உங்களை தூரத்திலே பார்த்துட்டு இருக்கேன். அந்த சிரிப்பு மட்டும் பார்த்துட்டு வஜ்ர தேகத்தில் என்ன போட்டு வஜ்ர தேகத்துல ஒவ்வொரு உறுப்பையும் புல்லட் ப்ரூஃப் பார்க்கணும், ஒவ்வொரு உறுப்பையும் வாங்க சார். பல சார் உங்களை நான் கவனிக்கல சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஒரு பிஸி ஷெட்யூல் வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நல்ல சூழ்நிலைகள், ரொம்ப அற்புதமான கப்பல்ஸ். வாங்க சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நம்ம இப்ப என்ன இதை பார்த்து சார் கீழே உட்கார வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ப்ராக்டிஸே கீழே உட்கார வச்சிருக்கேன். அடுத்தது நான் நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால நான் நிறைய பிளான் பண்ணேன். எவ்வளவு டைம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம உடம்புல சார் சார் இப்போ யார் டாக்டர் புள்ளிகள் இருக்கீங்க, சித்த வைத்தியர் யார் இருக்கீங்க, இந்த இருக்கார் அவர் பேருன்னா உணவு முறையெல்லாம் நிறைய சொல்லுவார். அவர் பேருன்னா நம்ம ஜெய்சல் உலகத்துல அதிக மரணங்கள் எந்த வியாதி வந்து நடந்திருக்கு? உலகத்துல அதிக மரணங்கள் கேன்சர் வந்து எத்தனை பேர் செத்துருக்காங்க? ஹார்ட் அட்டாக் வந்து எத்தனை பேர் செத்துருக்காங்க? ஹார்ட் அட்டாக் வந்து இப்பதான் ஹார்ட் அட்டாக் வந்து அதிக பேர் சாப்பிடல. உண்மையை சொல்லுங்க, யாரு நல்லா தெரிஞ்சு சொல்லுங்க. யார் சொல்லுங்க? கப்பன் சொல்லுங்க, கை தூங்க. வெரி குட், கை தட்டுங்கப்பா, நல்லா சொல்லுங்க. வீட்டுல இருக்க வயசானவங்க ஹார்ட் அட்டாக் வந்து சாப்பிடுறாங்க. அதிகமான மரணங்கள் அங்க முன்னு இங்க ஒண்ணு. ஒரு நாளைக்கு 1 லட்சம் மரணம், 80,000 மரணம் எது நடக்குது? காப்பம், சளியும் சனியும் பிடிக்கிறது. நம்ம 100 வயசு வாங்கினா என்ன பண்ணணும்? உடம்பு சுத்த தேகமா புல்லட் ப்ரூஃப் ஓட ஆரம்பிச்சிட்டோம். டெய்லி ஒரு புல்லட் ஓட ஆரம்பிச்சோம். நம்புறேன் எல்லாரும் 19 பேர் ஓட்டு போட்டுருந்தீங்க. 19 புல்லட் ப்ரூஃப் 100 வயசு வந்து ஹார்ட் அட்டாக் டாக்டர் கிட்ட எதுவும் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. அப்ப என்ன பண்ணணும்? அடுத்து இப்ப நுரையீரல் தான் போயிட்டு இருக்கோம். நுரையீரல் சுத்தம் பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். நுரையீரல் சுத்தம் பண்றதுக்கு ஒரு கஷாயம் ஒன்று கொடுக்க போறோம். அடுத்து அதை விட பெரிய விஷயம், நுரையீரல்ல வந்து காலையில வந்து அந்த பஸ்திரிக்கா கொடுத்தல, இந்த ஹார்ட் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே சார். எல்லாமே சயின்ஸ் பண்ணி நடந்துட்டேன், மெதுவா நடத்திட்டு இருக்கேன். நீங்க நினைக்கலாம் மாசம் தூங்கி எந்திரிச்சு ஏதோ காலைல 4 மணிக்கு போட்டு போறாரு அவருக்கு வேற வேலை இல்லை நீங்க நினைக்கலாம். அதுக்கு 3 நாள் அனலைஸ் பண்ணி அவ்வளோ அனுபவத்துல சொல்றேன். கொஞ்சமா மூச்சு எடுத்து பாருங்க, கொஞ்சமா அப்படி குழந்தைக்கு எடுத்து நீங்க காமூச்சு அதை மூச்சு தான் எடுக்கிறீங்க. நீங்க வாசி யோகா ஓட்டினாலும் சரி, பிரணாயம் ஓட்டினாலும் சரி, மூச்சு இல்லையாது சரிங்களா? கொஞ்சமா தான் மூச்சு சொல்லிருக்கீங்களா? மெதுவா அதை பண்ண. அப்புறம் பஸ்திரிக்கா சொன்னேன், எடுக்கணும் பஸ்திரிக்கா குளிச்சு எடுக்க சொன்னேன். இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப என்ன பார்த்தா வந்து நம்ம குரு அது இதெல்லாம் விட்டுருங்க, குருவை விட்டுருங்க. நான் வந்து இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் விட்டுருங்க. நானும் உங்களை மாதிரி சின்ன பையன் தான், சக்கரவர்த்தி சாரோட தம்பி மாதிரி தான், அருணோட தம்பி மாதிரி தான், ஆனந்தோட சின்ன தம்பி மாதிரி தான். ஆனா இந்த இடத்துல ஆக்சிஜன் யார் அதிகமா இருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் தான் எடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான் எனர்ஜியா இருக்கு, இவ்வளவு தீட்சை கொடுக்குறேன். நீங்க எல்லாம் காக்காவாசி காலிட்டு நான் அவ்வளோ ஆக்சிஜன். இப்ப சார சொல்லுங்க, இப்ப இந்த லெவல்ல உட்கார சொல்லும்போது ஆக்சிஜன் சுரேஷ வெடிச்சு போயிடும். 150 அவருடைய மிஷினே வெடிச்சு போயிடும். ஆக்சிஜன் நான் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா அந்த குவாடிக் பிரீத்திங் அப்படிங்கிறது நுரையீரல் ஆழமா இருந்துட்டேன். ஒரு கிலோமீட்டர் வந்துருவான். ஓஷோ வந்தாருன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வந்துருவாரு. அதனாலதான் சில ஞானிகள்கிட்ட போனீங்கன்னா இந்த வைப்ரேஷன் சார் உங்கள்கிட்ட வந்து வைப்ரேஷன் நம்ம என்ன பண்றோம்? எப்ப பணம் வேகமா போகுதோ அப்பதான் இருக்கு. அப்ப நுரையீரல் ஏன் இருக்க மாட்டேங்கன்னா காவாசி முக்காவாசி சளிப்பு இடத்துக்கு போய் டாக்டர் செக் பண்ணி பாரு. வாதத்தை செலுத்து என்ன ஜாஸ்தியா இருக்குன்னு பித்து ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பாதி இது எல்லாருக்கும் அதை தான் ஓட சொல்றோம். ஓட உலகந்த ஜோதிங்க ஓட ஹார்ட் கரையும், இது நுரையீரல் கரையும். அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வல்லாளர் முறையில ரொம்ப அற்புதமான முறையில சொல்லுங்க. பாவம் சார் கேட்டாரு, வீடியோ எடுத்தீங்கன்னா வெங்கடேஷ் கோயில ஞாபகம் அவ்வளவு பிஸிலையும் இதை கேட்டு இதை சொல்லுங்க நேரம் அவர் போயிட்டாரு, பரவாயில்ல இருக்கட்டும். 2வது புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, கரிசலாங்கண்ணி இருக்கின்ற கரிசாலை பல வேலைகள் பண்ணுவோம். கரிசலாங்கண்ணி தான் எடுக்க சொல்ல போறேன். கரிசலாங்கண்ணி இருக்குல்ல, கரிசலாங்கண்ணியை நெய்யில் நீங்க செஞ்சிருக்கணும். ஒண்ணு வந்து என்ன பண்ணணும்? வாந்தி அதை பண்ணிருக்கணும், பேதி இதை பண்ணிருக்கணும். இதை பண்ணதுக்கு அப்புறம் வயிற்று மேல் உடலுக்கு சுத்தம் இது ஒவ்வொன்றா போறேன். 108 நாள்ல நான் என்னென்ன கொடுக்க போறேன் மாஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாரும் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க டாக்டர் கொடுக்குற பேச இல்ல மாஸ்டர் நாங்க ஒண்ணுக்கு சரியிட்ட வீடு 10 லட்ச ரூபா கொடுத்து ஆட்டு மாத்திட்டு வரோம். ஆனா உங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நன்றாக புரிந்து விடுங்கள். அந்த நுரையீரல் என்ன பண்ணணும்? நுரையீரல்ல உள்ள கபத்தை சார் 1.5 லிட்டர் கபம் நீங்க ஆச்சரியம் விட்டு போயிடுவீங்க. ஆனா சளி பிடிச்சிடும். என்ன பண்ணணும்னா இந்த மேல் எண்ணெய் பார்த்தீங்களா, மேல் எண்ணத்தை கையில் மேல் எண்ணெய் தடவுனா பூசும். அந்த இடத்துல தான் என்ன பண்ணுன்னு சொன்னா மனோமணி சக்கரம் சொன்ன ஞானம் அடைகிறதுக்கு ஞான சக்கரம் தான் உங்களோட உயிர் சக்தி என்னதான் இருக்கு. நம்ம கஜமுக சுவாசத்துல அதான் ஓபன் பண்ண போறோம். அதை சொல்றதுதான் நீங்க முக்கியமா வந்தேன். சொல்லுறீங்களா அந்த நெய் இருக்கு பார்த்தீங்களா, நெய் பசு நெய்யை கொஞ்சம் எடுத்துட்டு கரிசலாங்கண்ணி கொஞ்சம் எடுத்து நல்லா சுண்ட காய்ச்சணும்னா கொஞ்சம் அப்படியே ஒரு நெய் மாதிரி கரிசாலை நெய் மாதிரி கொஞ்சம் கரிசாலை வந்துடும். அதை எடுத்து நோண்டு எடுத்து இந்த இடத்துல கேளை மாதிரி தடவுங்க சார். தடவுங்க 3 நாள்ல தண்ணி கொண்டுரும். அது வந்து ஜூலை மாசத்துல பிடிக்கணும். ஜூலை ஆகஸ்ட் மாசம்லாம் போனீங்கன்னா ஆகஸ்ட்லாம் குளிரும், அதுக்குள்ள தண்ணி பிடிச்சிடும். இது வந்துச்சுன்னா 1.5 லிட்டர் வரும் சார். ஒரு பையன் ஈஷால இருக்க பையன்
எங்கெங்கயோ பண்ணி போயிட்டு பார்த்தா அழுதுதான் சரிதான் விசால் என்ன ஒரு விஷயம்னா ஞானமடைதான் தத்ரா கடுமையா உழைக்க வச்சிருவாங்க, கடுமையான பிராக்டிஸ் பண்ணி வைத்தியம் ஆக்கிடுவான். இதை சொன்னானே விடிய விடிய செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போயிட்டு உங்க செஞ்சு 1.5 லிட்டர் கபத்தை இருப்பாங்க. வெள்ளைச்செலியும் வெண்டைச்செலியும் ஒரு மனுஷனுக்கு கிளியரானா ஞானம் அடைய முடியும். ஞானம் பஞ்ச சுத்தி அடையணும். 32 உருவம் சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்ப இந்த மகன் 32 உருவம் சொல்லிட்டான். நம்மள தெரியாம ரொம்ப அஸ்டல் பாடி 7 பாடிஸ் தான் நம்ம கேள்விப்படுறோம். இந்த 32 உருவம் கிளீன் ஆகணும். நம்முடைய பாதை கபால மூச்சம் மேல போயிட்டு வரணும் அப்படிங்கிறது சும்மா வேதாத்திரி சொல்றாரு. மேல ஏத்துற கீழே இறக்குறாங்கலாம் ஒண்ணு கிடையாது. கபம் தான் உங்களுக்கு மரணத்தை. வயசானவங்க யாருக்குமா சளி பிடிச்சி போச்சு சார், சளி பிடிச்சி போச்சு. வயசானவங்க எல்லாம் செத்துறது எல்லாமே நுரையீரல் அடைச்சு, அதாவது ஹார்ட் அட்டாக்ல இப்பதான் சார். அப்பையிலேருந்தே அதிக மரணங்களை கொடுக்கிறது வந்து சளியும் தான். சளி தான் அதிக மரணம், கபம் தான் அதிக மரணம். அந்த கபத்தை எடுக்கிற வேலை தான் அந்த கரிசாலை படம். புரியுதா பட்டு சுரேஷ் சார்? ஏன் பட்டு சுரேஷ் சார் கேஸ் ஆஜராக பரபரப்பாவே இருக்காரு, ஜாலியா இருக்காரு, பரபரப்பாவே இருக்கு. நானும் அவர் காமெடியாக பார்த்துட்டு வரமாட்டேங்கிறாரு, பின்னாடி உட்காந்துக்கிறாரு. ஏதோ சமைச்ச பண்ணும்போது பின்னாடி போய் உட்காந்துட்டு அங்க பாக்குறது இங்கே பாக்குறது, நீங்க வாங்க அங்க போங்க. என்னன்னா கதை எப்பொழுதுமே கிளாஸுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகுதான். நல்லா புரியுங்க, நல்லா புரிஞ்சுங்களா? அந்த சளி சார் நாளை எழுந்து பண்ணுங்க. பல்லு விளக்கு முக்கியம் இல்லை, அந்த கரிசாலை எடுத்துட்டு எவ்வளவு சளி வரும் சார். ஒரு 3 நாள்ல பிக்கப் ஆகி போயிட்டு எப்படி வந்து உங்களுக்கு வந்து இது சாப்பிட்டு வந்து டாய்லெட் போச்சா எப்படி வந்து வாந்தி வந்து இதெல்லாம் பண்ணாங்க. வாசியும் பண்றாங்க, நான் கடை வாங்க மாட்டேன், இதெல்லாம் சுத்தி பண்ணாங்க. இதெல்லாம் பஞ்சு சுத்தி எவ்வளவு சார் தெரியுது? நீங்க யூடியூப் உட்காந்து எவ்வளவு சுத்தம் பேசிட்டு நேரம் இல்லை சார். பேசுறதுக்குன்னா பேச 4 மணி நேரம் பேசுவேன். எந்த சப்ஜெக்ட் ஒழுங்கும் பேசுவேன். இந்த கரிசாலை சுத்தி எங்க அதை பண்ணாம எப்படி கிணா வேலை செய்யும்? அதை பண்ணாம எப்படி 7 சக்கராஸ் வேலை செய்யும்? உங்களுடைய மாஸ்டர் சக்கரா வந்து பண்ண லாக் பண்ண சக்கரா இது. ஒரு மனிதனுக்கு விசுத்தி தைராய்டு கிளியரா இருக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உள்நாக்கு கிளியரா இருக்கணும். மேலன்னு கிளியரா இருந்தா தான் மேல கபால மூச்சமாகும். மேல வந்து பாத்தீங்கன்னா சக்கரா ஓப்பன் ஆகும். நானும் 9 பண்றேன், நானும் 7 சக்கராஸ் பண்றேன், நானும் அதை பண்ணா எப்படி பண்ண முடியும்? ஒரு குருவோட ஆசீர்வாதம், குருவோட அருள் வந்து அதை சுத்தி பண்ணா மட்டும்தான் வேலை முடியும். சொல்லுங்க சுரேஷ் சார், நம்ம இருக்கிற இவ்வளவு பொசிஷன் இல்ல, இந்த சென்னையோட பொசிஷன், அது மன்னார்பேட்டை பொசிஷன் இல்ல, நம்மளோட ஆயுசு 20 வருஷம் கம்மி, கிராமங்களோட 20 வயசு கம்மி. இந்த கரிசாலை 40 வயசு ஜாஸ்தி. நல்ல தகவலா இல்லையா? இல்ல தெரியும் சொல்லுங்க, தெரியுமா தெரியாது? நல்ல தகவலா இல்லையா? நல்ல தகவலா இல்லையா? நல்ல தகவலா செய்யலாமா இல்ல? ஏன் ஏதோ நான் விருப்பப்பட்டு வச்சிருக்க மாதிரி சரியா?